போனதற்கு 2019 என்ன சொல்லுங்க. அப்ப மட்டும் நாடாளுமன்றம், அப்ப அதுக்கு பின்னாடி வந்து சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு, அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களா? இது சட்டமன்ற தேர்தல் வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேற. மக்கள் பிரிச்சு பார்த்தா ஓட்டு போடுறாங்க. நீங்க 2019 கூட இடைத்தேர்தல் இருந்தது, நல்லா புரிஞ்சு. நிலக்கோட்டையில அதிமுக 26 ஓட்டுல ஜெயிக்கிறார். அங்க திமுக வேட்பாளர் தோக்கு. நாடாளுமன்றத்துல 40,000 ஓட்டு கூடுதலா வாங்குறாங்க. ஆக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர். எந்த சமயத்தில் எப்படி வாக்களோ அப்படி வாக்களித்தார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை திடமாக சொல்லுங்க. எந்த கருத்து நீங்க தான் திருச்சி போடுறீங்க. கிடைச்சா போதும், ஒரு வார்த்தை சொன்னதே உடனே கேட்கிறாரு. அண்ணா யாரு வேணா சொல்லுவாரு, அவருக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம்? வேண்டுமென்று திட்டமிட்டு குழப்புது. போனவருக்கு 100 சொன்னாரு பாருங்க, யாரு, ஒரு ஹவுசிங் மினிஸ்டர், சரி என்ன ரகுபதி, ரகுபதி பேசுறாரு தொங்காட்டை, என்ன அவருக்கு அதிமுக என்ன சம்பந்தம்? வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது. ஏதாவது அதிமுக பத்தி ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் செய்தி வரணும், அதை எடுத்து போடுறாங்க. ரகுபதி எல்லாம் அதிமுக பேசுறது அருகதை கிடையாது. ஏன்னா அதிமுக வேட்டி மாத்தி கட்டிட்டு போனது. அதிமுக அவருக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், தலைமை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. அமைச்சராக்குனாங்க, அடையாளத்தை காட்டினாங்க. அந்த அடையாளத்தை வச்சுதான் திமுக போய் எங்களை பத்தி பேசுறதுக்கு அருகதை கிடையாது. இப்படித்தான் பல தலைவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கு கூட, இன்னைக்கு நீங்க கேட்டதுனால சொல்லணும், மற்ற கட்சியெல்லாம் தலையிடுது. இன்னைக்கு அதிகமான வாக்கு வாங்கி இருக்கிறாங்கிறாங்க. என்ன, அங்கே கோவையில கிடையாது. ஏற்கனவே 2014 பாரதிய ஜனதா கூட்டணியில டிபி ராதாகிருஷ்ணன் 26 வாக்குகளும் குறைய வெற்றி வாய்ப்பு இழந்தார். 2014 பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அதுல 27 வாக்குகள் தான், அந்த விட குறைவாக தான் வாக்கு வாங்கியிருக்காங்க. இந்த சதவீதத்தை பார்த்தீங்கன்னா இவருக்கு அண்ணாமலை அவர்கள் குறைவான வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. ஆகவே ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்திலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி, மாறி மாறி வருகின்ற பொழுது வாக்கு வித்தியாசம் மாறி மாறித்தான் வரும். கூட பாருங்க, எடப்பாடியில இருக்குது உதாரணத்துக்கு 2019 சேலம் நாடாளுமன்றத்தில் 2019 8250 ஓட்டு குறைவு. அப்போ அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா, தேமுதிக எல்லா கட்சியிலும் இடம்பெற்றிருக்கும் போது 8250 ஓட்டுகள் கம்மி. சட்டமன்றம் வந்தது. சட்டமன்றத்துல பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, தேமுதிக இல்ல, 94,000 வாக்குகளை நான் பெற்றேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடந்தது. இதுல அதிமுக, தேமுதிக தான் இருந்தது. இரண்டு கட்சி தான் எங்களுக்கு, நம்ம சேலம் எங்களுடைய பகுதியில மற்ற அமைப்புகள்லாம் கம்மியானதா இருக்குது. இப்போ 46,200 வாக்கு. ஆக சூழ்நிலைக்கு தக்கவாறு வாக்களிக்கிறது இயல்பு. இதை வச்சுக்கிட்டு வெற்றி தோல்வியில நிர்ணயிக்க முடியும். 2026 சட்டமன்ற போட்டி என்னும் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஆட்சி பிடிக்கும். அதிமுக தனி பெரும்பான்மையோட தமிழகத்துல ஆட்சி அமைக்கும். இது சின்னம்.